ஒரு 13 வயசு பையன் தன்னோட மொபைலை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு யூடியூப் சேனல். யூடியூப்ல யாரும் தவிர்க்க முடியாத ஒரு சேனலா இருக்கும் அப்படின்ட்டு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்மளோட மிஸ்டர் பீஸ்ட பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து மே 7, 1998 வந்து அமெரிக்காவில வந்து பிறக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே அவரோட பேரை வந்து ஜிம்மி அப்படின்னு தான் தெரியும். ஆனா அவரோட ஒரிஜினல் பேர் என்னதுன்னா ஜேம்ஸ் ஸ்டீபன்ஸ் டொனால்ட்சன் தான். இவ்வளவு பெரிய நேம் அப்படியே சுருக்கி ஜிம்மி அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து பேஸ்பால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அந்த பேஸ்பாலே அவர் வந்து விட வேண்டிய நிலைமை வந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்து இடம் ரொம்ப குறையறத வந்து அவர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சடசடன்ட்டு அவருக்கு இடம் குறையுது. என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து குரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கிறதே அவர் வந்து கண்டுபிடிக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பேஸ்பாலே விட்டுட்டு அதுல இருந்து வெளியே வந்து அவர் வந்து யூடியூப் வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டாரு. யூடியூப்ல வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் கேமிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேம்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து எதிர்பாராம ஒரு ஐடி கிடைக்கி. இப்போ நம்மளுக்கு யூசர் நேம் அப்படின்ட்டு கேம்ல வரும். அப்படி அவருக்கு கிடைச்ச கேமிங் யூசர் நேம் தான் மிஸ்டர் பீஸ்ட். இதையே நம்ம சேனலுக்கு பேர் வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் சேனலோட பேரையுமே மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்ட்டு வச்சிட்டாரு. அப்படியுமே அவருக்கு யூடியூப் மேல நம்பிக்கை இல்லை. அதை வச்சு என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா அவர் அதை நம்ப வேண்டிய சூழ்நிலை தான் வந்துச்சு. ஏன்னா அவரு ரொம்ப பிடிச்ச யூடியூபர் வந்து ஃபுல் டைமாவே அந்த யூடியூப் எடுத்து பண்ண போறேன், நான் வேலையை விட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பார்த்த உடனே யூடியூப் வந்து ஒரு பிசினஸா அவருக்கு தோணுச்சு. அப்பவுமே அவர் வந்து இந்த யூடியூப்ல ஃபுல்லா இறங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அவரோட அம்மா கிட்ட போயிட்டு சொல்றாரு, நான் வந்து இனி படிக்க போல, நான் வந்து ஃபுல் டைம் யூடியூபரா பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நீ ஒழுங்கா படிக்க போ, உனக்கு யூடியூப்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள படிக்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ கூட அவர் வந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டோட எல்லாம் சேர்ந்து வெளியே போய் வீடியோ எடுத்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து வீடியோ போட்டாலுமே அவருக்கு ஒரு 6 வருஷமா எந்த வியூஸுமே போகல. அந்த அளவுக்கு அவர் எதிர்பார்த்த வியூஸ் வந்து அந்த சேனல்ல எடுக்க முடியல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமி வந்து ரிலீஸ் ஆகுது. அது வந்து ரொம்ப நேரம் பார்க்க வேண்டியதா இருக்கும் அந்த அனிமியை. ஆனா அனிமியும் பார்க்கணும், வீடியோவும் போடணும் அப்படிங்கறதால அப்பதான் அவருக்கு வந்து அதுல ஒரு முட்டாள்தனமான ஐடியா ஒன்று தோணி இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம 1ல இருந்து 1 லேக் வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணி அதை வந்து அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். அப்படியே அவர் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுலயே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 2 நாள் அப்படியே சாலிடா போகுது. அந்த அனிமையும் பார்த்து முடிச்சுட்டு அதே நேரத்துல அவரோட வீடியோவும் முடியுது. அப்பதான் அவருக்கு ஒரு சாக்கான நியூஸ் இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா, குயிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தானாகவே நாங்க ஸ்பான்சர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி முன்ன வராங்க. அவங்க ஸ்பான்சர் பண்றேன்னு சொன்ன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா $5000 தான். அவர் வந்து அந்த கம்பெனி கிட்ட பேசி இந்த கண்டிப்பா இந்த ப்ரொமோஷன் வீடியோ வந்து அதிகமா வியூஸ் போகும் அப்படின்ட்டு அவரு $10,000 வாங்கிடுறாரு. வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த $10,000 அவங்க வீட்டு பக்கத்துல வீடு இல்லாதவங்களுக்கு வந்து அந்த 10,000 டொனேட் பண்ணிடுறாரு. அப்படி அவங்க கையில கொடுத்துட்டு அதை வந்து அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வீடியோ எடுக்காங்க. வீடியோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்றாங்க. அவரு நினைச்ச மாதிரி அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வியூஸ் போகுது. அந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை மாத்தும் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்க்கல. அந்த ஒரு வீடியோவால பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய கம்பெனி வந்து ஸ்பான்சர் அப்படிங்கிற மாதிரி தேடி வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும் போது தான் ஒண்ணு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வியூஸ் வந்தாலுமே அவரோட கிளிக் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம வைக்கிற தம்ப்நெயில் வந்து நல்லா இல்லாததால தான் நிறைய பேர் உள்ள வர மாட்டேங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த பல வருஷமா கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த தம்ப்நெயிலை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஜிம்மி வந்து அவரோட தம்ப்நெயில்ல கலர் தியரியும் ரூல் ஆஃப் தேர்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி அதை ரொம்ப கத்துக்கிட்டு தம்ப்நெயில்ல வந்து அவர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாரு. அது மூலமா அவரோட தம்ப்நெயில் வந்து எப்பவும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அதிகமா வியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. கிளிக் ரேட் வந்து செமையாவே இருந்துச்சு. இதை வந்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கும் போது தான் வீடியோல வந்து ஒன்னு நோட் பண்றாரு. எப்போதுமே ப்ரொமோஷன் பண்ற போர்ஷனை மட்டுமே யாருமே பார்க்காம இருந்ததை நோட் பண்ண ஜிம்மி என்ன பண்ணாருன்னா, அந்த ப்ரொமோஷன் பண்றதையுமே அந்த வீடியோவோட கொலாப் பண்ணி கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அதுக்காக ஒரு தியரியை கண்டுபிடிக்காரு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ல என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டா சொல்லிடணும். அதுக்கடுத்த 1 நிமிஷத்துக்கு வந்து அது எதுக்கான வீடியோ அப்படிங்கிறத வந்து கரெக்டா அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிக்கணும். அந்த 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு செமையான அனிமேஷனை யூஸ் பண்ணுவாரு. அந்த அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போகும். அதுக்கடுத்த ஆடியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த அனிமேஷன் எதுக்காக யூஸ் பண்றாரு அப்படின்னா, எப்பவுமே பொதுவாக ஒரு மக்கள் எல்லாருமே அந்த வீடியோ பார்க்கும்போது 1 நிமிஷத்துலேயே அவங்க வெளியே போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த 1 நிமிஷத்துல ஒரு அனிமேஷனை பயங்கரமா கொண்டு வரும்போது அதை பார்த்த ஆடியன்ஸுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகமா இருக்கும். அதை வந்து தான் அதுல யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த 1 நிமிஷத்துல இருந்து அடுத்த 3 நிமிஷம் கரெக்டா எண்ட் ஆகும்போது அடுத்த ஒரு பயங்கரமான அனிமேஷனை வந்து அவர் யூஸ் பண்ணுவாரு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 நிமிஷம் வரைக்கும் ஒருத்தங்களை பார்க்க வச்சுட்டோம் அப்படின்னாலே அதுக்கடுத்தவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்க வைக்க
ரொம்ப ஈஸி. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் எல்லா வீடியோ அப்லோட் பண்றதால இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜம்மி வந்து தவிர்க்க முடியாத மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து அவர் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அவரோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ற எல்லா வீடியோவுமே நம்ம பார்த்தாலே ரொம்ப பிடிக்கிற மாதிரியும் அட்ராக்ட் பண்ற மாதிரியும் தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 13 வருஷ உழைப்பு வந்து பின்னாடி இருக்கு. அது யாருக்குமே தெரியாது. நீங்களும் அதே மாதிரி தான் நீங்க தொடர்ந்து வீடியோ போட்டு உங்களோட பெஸ்ட்டை வந்து காட்டிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்குன்னு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து வெளியே வரும். அப்போ வந்து நீங்களும் ட்ரெண்ட் ஆகி நீங்களும் பெரிய யூடியூபர் ஆகலாம்.